பழமையான காலத்தின் சாட்சியாக நின்று கொண்டிருக்கும் அருள்மிகு பட்டீஸ்வரர் பச்சை நாயகி அம்மன் திருக்கோவில். இந்த கோயிலின் ஒவ்வொரு கல்லும் ஆண்டுகளாக பக்தியின் கதையை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. இங்கு வழிபடும் ஒவ்வொரு நொடியும் மனதிற்கு அமைதியும் வாழ்விற்கு அருளும் தருகிறது. பச்சை நாயகி அம்மனின் கருணை பார்வை, பட்டீஸ்வரரின் அருள் சக்தி, எல்லா துன்பங்களையும் அகற்றும் தெய்வீக ஒளி. ஒருமுறை வந்தால் மீண்டும் வரத் தோன்றும். இது ஒரு கோவில் மட்டுமில்லை, இது ஒரு ஆன்மீக அனுபவம். அமைதியின் உருவமாக இருப்பவர் சிவன். சொல்லாமல் கற்றுக் கொடுப்பவர், சொல்லாத உண்மையை உணர்த்துபவர். கையில் திரிசூலம், நெற்றியில் மூன்றாவது கண். அவரின் ஒவ்வொரு ரூபமும் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்லுது. சிவனை நினைத்தாலே மனசு லேசாகும். அவரை நம்பினாலே வாழ்க்கை நேராகும். அவர் கோபம் கூட கருணைக்காகத்தான். அவர் அமைதி கூட அருளுக்காகத்தான். சிவன் ஒரு தெய்வம் மட்டுமில்ல, அவர் ஒரு உணர்வு, ஒரு சக்தி, ஒரு வாழ்க்கை. எல்லாம் முடிந்திடுச்சுன்னு நினைக்கிற நேரத்துல ஒரே ஒரு பேர் மட்டும் நம்மோட இருப்பார், சிவன். நம்ம கண்ணீரை வார்த்தை இல்லாம புரிஞ்சுக்கிறவர், நம்ம துன்பத்தை கருணையால கரைக்கிறவர். சிவன் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கை ஒருபோதும் காலியா இருக்காது. உலகம் எல்லாம் விட்டு போனாலும் ஒரு பேர் மட்டும் விட்டு போக மாட்டார், அது சிவன். அவரை நம்பினவன் தோற்றாலும் தோற்க மாட்டான். ஏன்னா அவன் பின்னாடி நிக்கிறது சிவன் சக்தி. சிவனை நம்பு, அவன் நேரம் தப்பாதே வரும். தாமதமாகலாம், ஆனா தவறாது நடக்கும். சிவன் கோயில்ல இல்ல, அவர் நம்ம உள்ளத்துல இருக்கிறாரு. அவரை தேடுறது பயணம் இல்ல, அவரை உணர்றதுதான் வாழ்க்கை. இந்த சிவன் கோயில் எங்க இருக்குதுன்னா, கோயமுத்தூர் தடாகம் ரோட் பன்னீர்மடை வழியாக போகணும். மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைதியாக அமைந்திருக்கிறார் சிவன்.